அனைவருக்கும் வணக்கம். சிலப்பதிகாரம். நீதியே நிலைநாட்டிய சிலம்பு. தித்திக்கும் திண்டமிழ் சாரெடுத்து கற்பனை தேன் கலந்து கன்னி தமிழின் காவியமாம் இளங்கோவடிகள் இயற்றிய சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் நிற்கும் வரை பூம்புகாரின் புகும் மதுரையின் மாண்பும் மங்கையின் வீரமும் எப்பொழுதும் போற்றப்படும். யாராலும் வைக்க முடியாது. இப்பொழுது இந்த நாடக வாயிலாக நாம் காண இருக்கும் காட்சி பொருளிட்டுவதற்காக மதுரை நகருக்கு கன்னிகளுடன் வருகிறான் கோவலன். அங்கு அவன் செய்யாத குற்றத்துக்காக பாண்டிய மன்னனிடம் மரண தண்டனை பெறுகிறான். ஆராயாமல் தீர்ப்பளித்ததாக அரசன் மீது குற்றம் சாட்டும் கண்ணகி தன் காய்ச்சலுமை கொண்டு தன் கணவன் கல்வன் அல்ல என்பதை உணர்த்துகிறார். அரசனுக்கும் கண்ணகிக்கும் நடக்கும் உரையாடலை இந்த நாடக வாயிலாக நாம் காணலாம். ராஜ 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 மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜ குலத்திலக மாமன்னன் பாண்டிய நெடுஞ்செழியன் வருகிறார் வருகிறார் வருகிறார். என் பெயர் கண்ணகி. நான் அரசனை பார்த்து நீதி கேட்க வந்துள்ளேன். சற்று பொறு, நாங்கள் அரசனிடம் சென்று அனுமதி பெற்று வருகிறோம். வணக்கம் அரசே. வாழ்க அரசே. அரசே, நம் அரண்மனை வாயிலின் முன் அழுத கண்களோடு தலைவிரி கோலத்திலும் ஒரு பெண் வந்து நிற்கிறாள். அப்படியா? அந்த பெண்ணிற்கு என்ன துயரமோ கேட்டாயா? கேட்டேன் மன்னா. அதை பற்றி உங்களிடம்தான் கூற வேண்டும் என்று சொல்கிறாள். அவள் உங்களிடம் நீதி கேட்டு வந்திருப்பதாக கூறுகிறாள். நீதி கேட்டு வந்திருக்கிறாளா? சரி, அந்த பெண்ணை உள்ளே அனுப்பு. இப்போது உள்ளே சென்று மன்னனை பார்க்கலாம். இளங்கொடி போன்ற பெண்ணே, அழுத கண்களுடன் எம்மை காண வந்ததன் காரணம் என்ன? நீ யார்? உனக்கு என்ன வேண்டும்? ஆராயாத நீதி வழங்கிய மன்னனே, என்னையா யார் என்று கேட்கிறாய்? சொல்கிறேன் கேள். உலகம் வியக்கும் வண்ணம் ஒரு புறாவுக்காக தன் உடலையே தந்த சிவி மன்னனை பற்றி நீ அறிவாயா? பசுவின் துயர் போக்க தன் மகனை தேர்காலில் இட்டு கொன்றானே மனுமிதி சோழன், அவனை பற்றியும் நீ அறிவாயா? பெண்ணே, நான் கேட்ட வினாவுக்கு இன்னும் நீ விடை கூறவில்லை. அதை விட்டுவிட்டு நீ வேற எதையோ கூறிக்கொண்டிருக்கிறாய். இழப்பின் அருமை தெரியாத மன்னனே, என் நிலை அறியாமல் தானே நீ இப்படி பேசுகிறாய்? நான் இதுவரை கூறிய பெருமை மிக்க சோழ மன்னர்கள் வாழ்ந்த புகார் நகரமே எனது ஊர். அவ்வூரில் பழியில்லா சிறப்பினை உடைய மாசாத்துவான் மகனாகிய கோவலன் என்பானின் மனைவி நான். ஓ, இப்போது புரிகிறது. சிலமை திருடிய கல்வனின் மனைவியா நீ? போதும் போதும், யாகாவார் ஆயினும் நாகாக்க மன்னா நாகாக்க. நீதியின் இலக்கண முறைக்கும் பாண்டிய நெடுஞ்செழியனே, உமது நாட்டில் எதற்கு பெயர் நீதி? என் கணவனை இகழ்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? உன் வினை பயனால் உன் ஊருக்கு வந்து என் காசுலமை விற்க வந்த என் கணவனை அநியாயமாக கொன்று விட்டாயே, நீ செய்தது தகுமா? இதற்கு பெயரா நீதி? இதற்கு பெயரா நியாயம்? இதற்கு பெயரா நேர்மை? இதற்கு பெயரா அரசு? உனக்கு பெயரா அறம் காக்கும் மன்னன்? ஆத்திரத்தில் உன் அறிவு கண்ணை மூடிவிடாதே கண்ணகி. பெண்ணே, போது நிறுத்து. கல்வனை கொள்வது கொடுங்கோல் என்று அஃது ஏற்புடையதே, அஃது அறநெறியும் ஆகும். இதை அனைவருமே அறிவார்களே, உனக்கு தெரியாதா என்ன? உன் கணவன் கையில் இருந்தது கோப்பெருந்தேவியின் சிலம்பு. அது கோப்பெருந்தேவியின் சிலம்பல்ல, கோவலனின் தேவியாம் கண்ணகியின் சிலம்பு. நம்ப முடியாது என்னால். நீ யார் நம்புவதற்கு? உன்னை யார் நம்ப சொல்கிறார்கள்? உன் மீது வழக்குரைக்க வந்தவள் நான். குற்றவாளி நீ. என்ன? நான் குற்றவாளியா? ஆம், நீதான் குற்றவாளி. ஆகையால் தீர்ப்பு வழங்கும் உரிமை உன் கையில் இல்லை. இதோ இருக்கிறார்களே மேன்மை மிக்க மனிதர்கள்,
ஆதாரம்? இதோ இந்த சிலம்பு. இதற்கு இணையான மற்றொரு சிலம்பை தான் என் மணவாளன் விற்க வந்தான். பாவிகள் அவனை கொன்று விட்டனர். அப்படியானால் தேவி அணிந்திருக்கும் சிலம்பு? அதில் ஒன்று என்னுடையது. அதற்கு அடையாளம்? அடையாளம் வேண்டுமா? 1000 கேள்விகள் என்னை கேட்டு உன்னை குற்றமற்றவனாக ஆக்கிக்கொள்ள துடிக்கின்றாயே. இப்படி ஒரு கேள்வி என் கணவனை கேட்டிருந்தால் நீதி வழுவா நெடுஞ்செழியன் என்று உன் பெயர் நிலைத்திருக்குமே. என் கணவனின் உயிரும் தங்கி இருக்குமே. அதை உன்னால் நிரூபித்து காட்ட முடியுமா? மன்னா, உன் மனைவியின் காசிலம்பில் உள்ள பரல்கள் முத்துக்களா மாணிக்கங்களா? முத்துக்கள், அதுவும் கொற்கை முத்துக்கள். என்னுடைய காசிலம்பில் உள்ள பரல்கள் மாணிக்கங்கள். அப்படியா? எங்கே பார்க்கலாம்? தேவி, சிலம்பை கொடுங்கள். பார்த்தாயா முத்துக்களை? அடுத்த சிலம்பு. மாணிக்கம், மாணிக்க பிரதிகளா? மாணிக்கங்கள் அல்ல, தர்மத்தின் கண்கள் வடிக்கின்ற ரத்த துளிகள் மன்னா, ரத்த துளிகள். பாண்டியா, உனக்கு இன்னமும் சந்தேகம் இருந்தால் இதோ மற்றொரு சிலம்பு. பார், நன்றாக பார். அமைச்சர்களே, அறம் கூறும் சான்றோர்களே, இதற்கு என்ன பதில்? தலை தொங்கி விட்டதா? நீதி கவிழ்ந்து விட்டதா? நேர்மை மடிந்து விட்டதா? நெடுஞ்செழிய பாண்டிய மன்னனின் அறம் மரம் திறம் எல்லாம் மண்ணோடு மண்ணாக கலந்து விட்டதா? ஏன் இந்த வாட்டம்? உலகம் சிரிக்கிறது பாண்டியா, தமிழகம் சிரிக்கிறது. நீ தலைகுனிந்து இருப்பதை பார்த்து செம்மாந்து வழிநடத்தும் உன் வீரம் எங்கே? உன் கம்பீரம் எங்கே? உன் மரத்தனம் எங்கே? உன் வெற்றி திருப்பார்வை எங்கே? எங்கே? தவறெடுத்து விட்டேனே. பிறச்சொல் கேட்டும் பெரும் பிழை செய்தேனே. யானோ அரசன், யானே கல்வன். இதுவரை என் குலத்தில் எவரும் செய்யாத பழிச்சொல்லுக்கு ஆளாகிவிட்டேனே. இனிமேலும் நான் உயிரோடு இருந்தால் தகுமா? இனி எனக்கு வெண்கொட்ட குடைதான் எதற்கு? செங்கோல் தான் எதற்கு? என் வாழ்நாள் இன்றோடு முடிவதாக. அரசே, அரசே, ஐயோ அரசே, நீதி தவறியதால் சாய்ந்த வெண்பொற்ற குடியங்கள் உயிர் கொடுத்து நிமிர்த்தி விட்டீர்களே. இனி என் உயிர் தங்காது. தீ பரவட்டும். என் நெஞ்சில் மூண்ட இந்த நெருப்பு மதுரை மாநகரையே நன்றி. Please